நான் காட்டி கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே கொலையும் பண்ணிட்டு போயிடுவான். இந்த கொலை பண்றவன் தெரிஞ்சவங்க விடுறது, கொலை பண்ணிட்டு போனாங்களே ஒண்ணு தெரிஞ்ச வந்து விடுவான், அல்ல தற்காப்புல அடிச்சு கொண்டுருவான்னு சொன்னா அப்ப காலி பண்ணுவான். மற்றபடி எல்லாம் மண்டியில் அடிச்சு ஒடுக்கிடுவாங்க. அப்ப இந்த திருட்டு பைய வந்து கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போறேன். என்ன காரணம்? தண்டனை பத்தல, மனித நேயம் உள்ள சட்டம் இல்லை. மனித நேயத்துக்கு அயோக்கிய நேயம் தான் இருக்கே தவிர நல்ல மனுஷனுக்கு நேயம் உள்ளவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றவில்லை. கற்பழிப்புக்கு என்ன நம்ம நாட்டில் என்ன சட்டம்? கற்பழித்தால் ஒண்ணுமே கிடையாது. கற்பழிப்புக்கு மரண தண்டனை வேணும் கத்துறான். ரொம்ப காலத்துக்கு பிறகு 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொன்ன சட்டத்தை இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவன் மாட்டுக்கு ஓடுற வயல்ல கற்பழிக்கிறாங்க, பஸ்ல கற்பழிக்கிறான், ஊர் பார்த்துட்டு கற்பழிக்கிறான், அப்படி தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான், இப்படி எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஒரு பெண்ணு மானத்தோடு மரியாதை நடக்க முடியுதா? நாட்டில் பஸ் ஸ்டாண்ட் நிற்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நடக்குமா? இதுவரைக்கும் நடக்கலாம். சவுதி அரேபியாவில் 1-2 நடக்க ஆகாங்க. செய்வான், அது நின்று போயிடும். ஒரு 2 வருஷத்துக்கு அந்த மருந்து வேலை செய்யும், மறுபடியும் ஒருத்தன் செய்வான். அப்ப இந்த குற்றங்களை குறைப்பதாக இருந்தால் தண்டனை கடுமையாக வேண்டும். கொலைக்கு கொலை. இன்னைக்கு என்ன பண்றோம்? பேப்பர் படிக்கிறவங்க எந்த சட்டமும் எந்த ஒருத்தனையும் அவனை திருத்தவே கிடையாது. என்ன பண்றாங்க? 54 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது. 54 தடவை பிடிச்சு போட்டிய அவனை கொஞ்சமாச்சு மாத்திருக்குதா? ஒரு தடவை செஞ்சுட்டு ஜெயில தண்டனை எது கொடுக்கிறது? தெரிஞ்சு தானே நாளைக்கு நடக்கக்கூடாது தானே. எதுக்கு தண்டனை கொடுக்கிறோம்? இனிமேல் இந்த தப்பு நாளைக்கு நடக்கக்கூடாது. அப்ப அது ஏற்படுத்தி இருக்குதா? ஒரு கொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், தண்டனை இல்ல, சட்டம் சரியா இல்ல. ஒரே கொலையோட தூக்கி உள்ளதுக்கு போட்டோம் வைங்க, அப்ப என்ன வாயிரு முடிச்சுக்கத. அடுத்த பயம் வரும், ஆஹா கொலைக்கு கொலை. அப்ப இஸ்லாத்தில் இருக்கிற இந்த கிரிமினல் சட்டங்கள் கூட, குற்றவியல் சட்டங்கள் கூட மனித நேயத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தா நேயம் இல்லாத மாதிரி தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான், வலக்கும் பில் கிஸாஸ் ஹயாத். உங்களுக்கு உயிருக்கு உயிர் பழிவாங்குகிற சட்டத்தில் உங்கள் உயிருக்கு கேரண்டி இருக்குங்கிற அல்லாஹ். பார்த்தா உயிர் போற மாதிரி தெரியுது, ஆழமா சிந்தித்தால் உங்களுக்கு உயிருக்கு கேரண்டி எங்க இருக்கிறது? கொலைக்கு கொலைன்னு தண்டனை ஏற்றி பாரு. கொலை நடக்குமா? ரொம்ப குறைஞ்சிடும், 1000% குறைஞ்சு போயிடும். 1000 கொலை நடந்தால் 1 கொலை தான் நடக்கும். 1999 அளவுக்கு கொலை குற்றங்கள் குறைய வேண்டுமானால் கொலைக்கு கொலை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது? அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுருஹ கிஸாஸ். குர்ஆன்ல சொல்ல சட்டம் என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு கண்ணு, கண்ணுக்கு கண்ணு நீங்க போய் நோண்டுற அர்த்தம் கிடையாது. கவர்மெண்ட் செய்யணும். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால், ஒரு நல்ல அரசு இருந்தால், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்தால் என்ன பண்ணணும்? என் கண்ணை ஒருத்தர் நோண்டிவிட்டான், நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், அவன் என்னை பிடிச்சி என்னோட கண்ணை நோண்டி செயல்படுத்திட்டாங்க, இதுக்கு என்ன தண்டனை? அதே மாதிரி அவனை நிப்பாட்டி, அதே மாதிரி கண்ணை நோண்டி அதை டிவியில காட்டி மக்கள் எல்லாம் பார்த்தான்னு வைங்க, கண்ணை நோண்டுனா கண்ணு போயிரும், அந்த கண்ணை நோண்டுனா இந்த கண்ணு போயிரும். நோண்டுவானா? இஸ்லாம் என்ன பண்ணுது? கண்ணுக்கு கண்ணு பல்ல உடைச்சு விட்டானா ஃபைன் போடுறது அல்ல, பிடிச்சி நிப்பாட்ட. என்ன பண்ற? உடச்சு அந்த பல்லு பிடிச்சு ஓட உட, எல்லாரும் பாக்குற மாதிரி உட, விரலுக்கு விரலு, மூக்குக்கு மூக்கு, காயத்துக்கு காயம். இப்படியான தண்டனைகள் நீங்கள் கொடுத்தால் ஜெயில் செலவு இல்ல, பராமரிப்பு செலவு இல்ல, கோடி கோடியா பட்ஜெட் ஒதுக்கிறது இல்ல, இன்னும் எத்தனை நல்ல பணிகளுக்கு செலவழிக்கலாம். குற்றவாளிகளும் பெருக மாட்டார். ஒன்னே ஒண்ணு செய்யுது இஸ்லாம், என்ன? பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலான்னு சொல்லுது. என்ன சொல்லுது? மன்னிக்கிற அதிகாரத்தை என்னுடைய தகப்பனார ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜனாதிபதி மன்னிப்பாரு. ஜனாதிபதி எங்க தகப்பனாரு மாமனா மச்சானா? அவர் யார் மன்னிக்கிறது? எங்க அப்பனை கொலை செஞ்சு நான் தான் மன்னிக்க முடியும். யார் மன்னிக்க முடியாது? குடியரசுத் தலைவர் கருணை மனு. குடியரசுத் தலைவர் யாரா? ஏன் தகப்பனை மன்னிக்க? ஏன் தகப்பனை ஒருத்தன் கொலை பண்ணிருப்பா, நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் தண்டிக்கணும் நான் விரும்புறேன், அப்பதான் என் மனசு ஆறும், அப்பதான் எனக்கு நியாயம் வழங்கப்பட்டது ஆகும். இத மறந்துட்டு என்ன பண்றாங்க? நம்ம நாட்டு உள்பட ஏராளமான நாடுகள்ல மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குதான்? ஜனாதிபதிக்கு இருக்குதான். அவர் எப்படி மன்னிப்பாரு? எங்க அப்பனை கொண்டது அவர் இப்படி மன்னிப்பாரு? இஸ்லாம் என்ன பண்ணுது? மன்னிக்கலாம். கொலையாளியை தண்டிச்சுதான் ஆகணும்னு கிடையாது. யார் மன்னிக்கலாம் என்று கேட்டால்,
என் தகப்பனாரை கொண்டுட்டாங்களா, என்கிட்ட வந்து நீ கெஞ்சணும், மன்னிச்சுக்கிறீங்க, நஷ்டஈடு வாங்கிட்டு வந்துருங்க, உயிரை எடுக்க வேண்டாம், எனக்கு மார்க்கத்தில் என்ன நஷ்டஈடு இருக்கிறதோ அந்த தொகையை தாங்கன்னு வாங்கி கொண்டு நான் மன்னித்தால் அவனுக்கு மரண தண்டனை இல்லை. என்னுடைய கண்ணை நோண்டிட்டானா அவன் கண்ணை எடுத்து எனக்கு என்ன ஆக போகுது, நான் தான் மன்னிக்கணும். அதுக்கு மார்க் அனுமதிக்கிறது. அங்கேயும் மனித நேயம் பாருங்க. அங்க கூட அவன் கண்ணு போறதை விட எனக்கு நான் அதை விட கஷ்டத்தில் இருப்பேன், 10 கோடி ரூபாய் கடனாளியா இருப்பேன், 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இருப்பேன், அவன் கண்ணை எடுத்து எனக்கு நன்மை 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொடு, நான் கடன்ல வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்க நானா விட்டு கொடுத்தனே. ஆனால் அவன் கண்ணு தப்பிக்கும், அவன் மூக்கு தப்பிக்கும், அவன் பல்லு தப்பிக்கும், அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இதுல எவ்வளவு அழகான, இதுல மனிதநேயம் இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லுகிற எந்த ஒரு கொள்கையானாலும், எந்த ஒரு சித்தாந்தமானாலும், எந்த ஒரு வழிபாட்டு முறையானாலும் அது அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம், மனிதநேயம் நிறைந்து கிடக்கிற காட்சியை பார்க்கலாம். குறிப்பா பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் வந்து இஸ்லாம் சில பொருளாதாரத்தை தடை செய்கிறது, சில பொருளாதாரத்தை அனுமதித்திருக்கிறது. இதுல தடை செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு லாபம் இருக்குதா? வட்டி இஸ்லாம் தடை செய்யுது. ஏன் வட்டியை தடை செய்யுது? அங்கேயும் மனிதநேயம். நான் கேட்கிறேன், நீ வட்டி வாங்கின என்ன, வாங்கட்டினா கடவுளுக்கு என்ன? நீ வட்டி வாங்கி தொலைஞ்சு போனா உனக்கு என்ன, வட்டி வாங்காட்டி என்ன, நீ கஷ்டப்பட்ட எனக்கு என்ன இருக்கலாமா கடவுளே? இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த வட்டிங்கிறது ஒரு சுரண்டல், இது ஒரு ஏமாற்றுதல், இது ஒரு ஃப்ராடு, இதனால ஏராளமான கேடுகள் உலகத்துக்கு ஏற்படும். வட்டியினால நன்மையே ஏற்படாது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகிற விலைவாசி உயர்விலிருந்து பொருளாதார நெருக்கடி வரைக்கும் என்ன காரணம் கேட்டா வட்டியை அடிப்படையாக கொண்டுதான் காரணம். வட்டியினால எல்லாம் தாறுமாற ஏறி கிடக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் வைத்து இஸ்லாம் என்ன பண்ணுது? வட்டிங்கிறது உங்களுக்கு தடை செய்திருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு மனிதனை இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஒரு சட்டை, ரெடிமேட் சட்டை தயாரிக்கிற கம்பெனி வைக்க போறேன். இந்த மாதிரி சட்டையை தயாரிச்சு நான் விற்கணும். என்கிட்ட காசு இல்லை. நாம என்ன பண்றேன்? வட்டிக்கு வாங்குறேன். அரசாங்கத்திலேயோ அல்லது வட்டி கொடுக்கறதுன்னு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லயோ போய் என்ன செய்யறேன்? எனக்கு வட்டிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்க, கடனை வாங்கி இடத்த பிடிச்சி மிஷின்லாம் வாங்கி அந்த சட்டையை தயாரிக்கிறேன். இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி ஆரம்பிச்ச அந்த கம்பெனியில தயாரிக்கிற சட்டை இருக்குல்ல, 100 ரூபாய் அடக்கமாகுது வைங்க. 100 ரூபாய் ஒரு சட்டை அடக்கமாகுது. நான் அவனுக்கு வட்டி கொடுக்கணும்ல, அது எங்க இருந்து கொடுப்பேன்? கையில கொடுப்பேன். 10 லட்சத்துக்கு என்ன வட்டி? அப்ப ஒரு சட்டையில இன்னும் 10 ரூபாய் சேர்த்துருவோம். வட்டி வாங்குறதுனால என்ன ஆகுது? 100 ரூபாய் அடக்கமாகிற சட்டை 110 ரூபாய் அடக்கமாகுது. கையில இந்த வட்டியை கொடுப்பாங்க, உங்களுக்கு வாங்கி தானே கொடுக்கணும். ஒருத்தன் வட்டி வாங்கினான்னு சொன்னா அந்த சுமை யாருக்கு சுமத்துறான்? உங்கள்கிட்ட சுமத்துறான், என்கிட்ட சுமத்துறான். அப்ப 100 ரூபாய்க்கு அடக்கமாகிற வட்டி இல்லாமல் நீ சட்டை தயாரித்தால் அது 100 ரூபாய் உனக்கு அடக்கம். வட்டிக்கு வாங்கி அந்த சட்டையை தயாரித்தால் அடக்கம் 110 ரூபாய். அப்ப 120 தானே விற்ப. சொந்த காசுல ஆரம்பிச்சு 110 விற்க முடியும்ல? அப்ப இந்த பொருளாதார விலைவாசி உயர்வுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வட்டி தான் காரணம். எல்லா வட்டி, உரம் வட்டி, பெட்ரோல் வட்டி, பெட்ரோல் பங்கு வச்சு அது வட்டி, எல்லாம் வட்டி அடிப்படையில் வாங்கிவிட்டு தான் பெட்ரோல் விலை ஏத்துறேன், அதை ஏத்துறேன், இதை ஏத்துறேங்கிறான். இந்த நாட்டினுடைய பட்ஜெட்ல 26% வட்டிக்கு போகுது. நம்ம இந்தியாவுல பட்ஜெட் போடுறாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் செலவு உண்டு. அதுல செலவுல வந்து முக்காவாசி தான் உங்களுடைய பணிகளுக்கு ஒதுக்குறான். அதுல காவாசி தான் நமக்கு வந்து சரி, அது ஒரு விஷயம். அவன் திண்டு போயிடும் அரசியல்வாதி அதிகாரலாம். நமக்கு வந்து சேர்றது முக்காவாசி இல்ல, முக்காவாசி வராது. முக்காவாசி வச்சுக்கிடுவோம். அப்ப வந்து ஒரு 10